ஸ்டுடியோ 49 யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் ராஜா. கல்னிவாசல் எங்கே இருக்குதுன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் ஆவுடையார் கோயில் மெயின் ரோட்டில் கிராமத்தில் இருக்கு. இப்போ வந்து கோயில் குருக்கள் வந்து இந்த கோயிலோட வரலாறுகளை சொல்லுவாங்க. வணக்கம் சுவாமி. அன்பார்ந்த ஸ்டுடியோ 49 ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், அன்பான வணக்கங்கள், மாலை வணக்கங்கள். இன்று பிரதோஷ நாட்கள். நமது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் கரளிவாசல் கிராமத்திலே அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சண்முக பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலே பரிவார மூர்த்தியாக காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பிகை சமேத விஸ்வநாத மூர்த்தி இங்கே எழுந்தருளியிருக்கிறார். கடந்த 400 வருடங்களுக்கு முன்பாக அமையப்பட்ட கோவில் இது. மிகவும் பழமையான கோயில். இப்பகுதியிலே முருகன் ஆலயம் என்று சொல்லக்கூடிய மிக பழமையான கோயில், ரொம்ப விசேஷமான கோயில். எல்லா கோயிலையும் முருகன் தனித்திருப்பார். இங்கே வந்து 6 முகத்தோட மயில் மேலே வள்ளி தேவயானையோட அமர்ந்த கோலம். திருச்செந்தூர் போக வேண்டியவர்கள் இங்கு வந்து கல்யாண பரிகாரங்கள் செய்து கொள்கிறார்கள். மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம், பழமையான ஆலயம். காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள் ராமேஸ்வரம் செல்லும்போது இங்கு வந்து பூஜை செய்து போனதாக வரலாறு சொல்லுகிறது. துளசி ராஜாவால் சிறப்பிக்கப்பட்ட ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் பழமையான கோவில். இங்கு வந்து மாதந்தோறும் உள்ள முருகனுக்குள்ளே சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, கார்த்திகை விரத விசேஷங்கள் நடைபெறுகின்றன. அதே போல் பிரதோஷங்கள் விமர்சையாக நடைபெறுகின்றன. இங்கே காலபைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி விசேஷமும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே என்ன விசேஷம்னா, பைரவரும் மகாலட்சுமியும் எதிரெதிரே இருக்க சன்னதியாக அமையப்பட்டிருக்கிறது. எங்குமே கிடையாது. அது ஒரு சிறப்பாக இங்கே பேசப்படுகிறது. அதனால் இது ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் அப்படின்னு போற்றப்படுகிறது. இந்த பைரவருக்கு பூஜை செய்யும் போது கடன் தொகைகள், வர்த்தக அபிவிருத்திகள், வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. தேய்பிரை அஷ்டமியில் நடந்துகிட்டு விசேஷமாக. அதை விட சிறப்பாக சொல்ல போனோம்னா, இங்கே வந்து முருகன் ஆலயம் தனிமையாக இல்லாமல் முருகன் ஆலயம் பரிவாரம் தனியாகவும் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் 2வது பரிவாரமாக அமையப்பட்டிருக்கு. எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா விசேஷமான கோவில்களில் விசாலாட்சி, காசி விஸ்வநாதர் ஏதாச்சும் ஒரு சிவாலயம் அதோடு உடன் இருக்கும். அதே மாதிரி மிக பழமையான தலவிருட்சம் சொல்லப்போனால் இங்கே எங்கேயுமே இல்லாத வெண்ணாவல் மரம் தலவிருட்சமாக சொல்லப்படுகிறது. தலவிருட்சமாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்க, வழிபாடு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. இங்கு திருவிழான்னு இருக்கிறது. பிரதோஷ காலங்களில் ரொம்ப விசேஷமாக செய்யப்படுகிறது. முருகனுக்கு வந்து, சிவபெருமானுக்கு வந்து சிவராத்திரி என்று ரொம்ப 4 கால பூஜைகள் வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறுது. இங்கே வந்து வழிபடுவர்களுக்கு முருகனுடைய பக்தர்கள் அதிகம் பேர் வந்து மாவட்டம் ஆவுடையார் கோயில் போகிற சாலையில் வந்து கழனிவாசல்னு கிராமத்தில் இருக்குது. கழனிவாசல்னாலே நெற்களஞ்சியம் விளைகின்ற பூமின்னு பேர். கழனினாலே நெல் தான். இங்கே வந்து அதிகம் வயல் சூழ்ந்த இடத்துல இருக்கார் முருகப்பெருமான், பசுமையான இடத்துல. இங்கே தீர்த்த குளம் வந்து சுவாமிக்கு எதிர்ப்புறமாகவே இருக்குது. நேரடியாகவே மயூர வாகனம், அஸ்திரம் இதோட பலிபீடத்தோட முருகன் ஆலயம் முடிஞ்சிருது. பரிவாரத்தை சேர்ந்த மாதிரி கனிமுலகனுக்கு ரொம்ப விசேஷமாக இங்கே சதுர்த்திக்கு விசேஷ நாள்களை, சங்கட சதுர்த்தி, மற்ற விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கெலாம் கொஞ்சம் வழிபாடு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. தட்சிணாமூர்த்தி இருக்காங்க, நிறைய பேர் வழிபாடு செஞ்சு அதுக்கு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இதை விட சொல்லப்போனால் சிவனுடைய கோஷ்டங்கிறதுனால அங்கே தண்டபாணி இருக்கார். முருகன் கோயிலில் தண்டபாணியும் இருக்காருங்கிறதுனால அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. பிரம்மா இருக்கார். இங்கே வந்து விஷ்ணு துர்க்கை, சிவதுர்க்கைன்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பதிலாக இங்கே வந்து பிரம்மா மட்டும்தான் இருக்குது, பிரதிஷ்டை பண்ணலை. விஷாலாட்சி அம்பாளுக்கு நீங்கள் துர்க்கையை நினச்சி வேண்டினா அனைத்து காரியமே இங்கே நடக்குதுன்னு ஐதீகம். அதனால் இங்கே விஷாலாட்சி அம்பாள் வந்து விசேஷமாக சொல்லப்படுது. விசேஷ நாட்களில் விஷாலாட்சி அம்பாளுக்கு சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் கஜலட்சுமிங்கிறது இந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடையாது. அதான் நான் முதல்லே சொன்னேன் உங்கள்கிட்ட. கஜலட்சுமி நேரடி சன்னதியாக பைரவருக்கு ஏற்றாப்புல இருக்குது. நீங்கள் எந்த ஆலயத்துலையுமே பார்க்க முடியாது. கழனிவாசலில் மட்டும்தான் இருக்குது. அது ரொம்ப விசேஷமாக படுது. அதனால் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர்னே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த மகாலட்சுமி கஜலட்சுமி செஞ்சுட்டு பைரவருக்கு செய்யும் போச்சு அதோடைய பலன் பூர்ணமாக கிடைக்குது அப்படின்னு பக்தர்கள் நம்பிக்கையினால் இப்போ தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷமாக இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட நவக்கிரக ஸ்தலமும் இருக்குது. நவக்கிரக தலம் தனியாக அமைக்கப்பட்டிருக்கு, சன்னதி தனியாக இருக்குது. பழமையான சனீஸ்வரன் இங்கே சொல்லப்படுது. ஏன்னா ரொம்ப காலம், அதாவது பக்கத்தில் உள்ள அனைத்து கோயிலுமே கும்பாபிஷேகம் ஆகாமல் பழுதடைஞ்சிருக்கிற காலத்திலேயே நமது கழனிவாசல் கோயில் எப்போதுமே ஒரு கால பூஜை கூட நிற்காமல் நடந்திருக்காது. ரொம்ப விசேஷம். கிட்டத்தட்ட 400 வருஷமாக பூஜை பண்ணி 25 வருஷமாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். பரம்பரையாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 4 தலைமுறை நாங்கள் பூஜை பண்ணிட்டோம். இந்த 4வது தலைமுறை எங்கள் தாத்தாக்கு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன்.
அப்படி பூஜை பண்ணும்போது இந்த சிவாலயத்தில் ஒரு நாளுக்குள்ள பூஜை தடைபடலை. மண்டலாபிஷேகம் பாலாலயம் பண்ணி முதல் முறையாக 2016 கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு இது முருகன் ஆலயம்னு வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி நாங்கள் பிரயத்தனம் பண்ணி ராஜகோபுரம் போட்டு வேல் வைத்து கொஞ்சம் சிறப்பாக பூஜை பண்ணிட்டு வரோம். இதுக்கு கும்பாபிஷேகத்துக்காண்டி சத்துருசம்ஹார திருசதி ஹோமம் ரொம்ப ஃபேமஸாக பண்ணோம். அதனால் மாதம் இங்கே சத்துருசம்ஹார திருசதி ஹோமம் சஷ்டி வளர்பிறை சஷ்டிமா பங்குனி உத்திரத்துக்கு அன்னதானத்தோட சிறப்பு பூஜையெல்லாம் நடக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லோரும் வந்து வழிபடணும்னு கேட்டுக்கிறோம். நவக்கிரக ஸ்தலத்தில் இங்கே அதிகார சனீஸ்வரனா அது காகத்து மேலே காலை வச்சுருந்து கொஞ்சம் அதங்கமாக இருக்கிறதுனால சனீஸ்வரன் வந்து இங்கே ரொம்ப ஆதி காலத்தில் ரொம்ப விசேஷம். இந்த பகுதியில் உள்ள எல்லாருமே சனீஸ்வரனுக்கு இங்கே தான் வருவாங்க. இப்போ கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்தில் அந்தந்த ஊர் நட்சத்திரத்துக்காண்டி போட்டிருக்காங்க. நம்ம கோவில் வந்து பொதுவாகவே எல்லா நட்சத்திரக்காரரும் இங்கே வழிபாடு செய்யலாம். அதுதான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. எங்கே வந்து எந்த ஊர்லேருந்து வந்து பரிகாரம் பண்ணி போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பகுதியில் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து பகுதி மக்களுமே முருகன் கோயில்னால் கழனிவாசல் தான் அப்படின்னு பேர் பெற்ற அளவுக்கு நல்ல சிறப்பாக இருக்குது, இயங்கி கொண்டு இருக்கிறது இந்த ஆலயம். அனைவரும் வந்து தரிசனம் பண்ணி இந்த ஆலயத்தில் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நான் நாட்டாணிக்கோட்டை சேர்ந்த குணசேகரன் பேசுகிறேன். நான் இங்கே பிரதோஷ காலத்தில் எல்லா பிரதோஷ காலத்துக்கும் நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். வந்து கழனிவாசல் சிவன் கோயிலுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், பழங்காலத்து கோயில். இந்த சாமிகள் சொன்ன மாதிரி இங்கே இந்த கிராமத்தில் நாட்டாணிக்கோட்டை கிராமம், கழனிவாசல் கிராமம் 2 கிராமமும் இங்கே வந்து நிறைய பேர் இந்த சாமி கும்பிடுவாங்க. வந்து இந்த கிராமத்தில் வந்து சாமி கும்பிட்டுட்டு என்ன வேண்டிக்கிட்டாலும் நல்லபடியாக நடக்குது. வந்து சிவனாலயத்தில் வந்து இங்கே வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணிய சுவாமியும் இருக்குது. வந்து அதையும் வழிபடலாம். வந்து பட் அதை சுற்றி நவக்கிரகங்கள், கஜலட்சுமி எல்லா சாமியும் இங்கே இருக்குது. வந்து நீங்கள் வேண்டி வந்து கையெடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். நல்லபடியாக பண்ணுறீங்க. வணக்கம். प्रतनासुजयामसे यस्यायं वृषभो हविः ओम शोभोवाचेदक्षराज्यमादद्धे यो राजा सन्दार्यो वा सोमेनषदे देवसुवामेदानि गवीगं शिभवन्ति ये दावन्तो वै देवानागं सवाः दयेवास्मै सवान्वयक्षन्ति दयेनं पुनस्तु वन्दे राज्याय देवसूराजा भवति तत्पुरुषाय विद्महे चक्रतुण्डाय धीमहि तन्नो नन्दी प्रचोदयात् नन्दिकेश्वराय नमः प्रदोषकाल पंचमुखकर्पूर ज्योतिः महागणपते नमः प्रत्यक्षदीपं दर्शयामि भूर्भुवः स्वाहा नैवेद्यं समर्पयामि उद्घाटनं नैवेद्यं समर्पयामि नैवेद्यात्मनीयं समर्पयामि पदये नमस्ते अस्तु लंबोदराय गदन्दाय विघ्नविनाशिने शिवसुदाय श्रीवरदमूर्तये नमो नमः गं गणपते नमः करम् आग्रेयं सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यतां विशालाक्षम्बिका समेत काशी विश्वनाथ स्वामिने नमः प्रदोषकाल धूपम् आग्रापयामि षाढ्यं त्रिभक्तिसंयुक्तं मणिनायकं गृगानमङ्गलदेवं त्रैलोक्यं तिमिराबहं विशालाक्षम्बिका समेत काशी विश्वनाथ स्वामिने नमः प्रत्यक्षदीपं दर्शयामि भूर्भुवाय हिरण्यपतये अंबिकापतये उमापतये पशुपतये नमो नमः विशालाक्षम्बिका समेत काशी विश्वनाथ स्वामिने नमः प्रत्यक्षकर्पूरज्योतिः सुमनोहरम् आग्रेयं सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यतां वनवल्ली गजवल्ली अंबिका समेत षण्मुख बालसुब्रह्मण्य स्वामिने नमः धूपम् आग्रापयामि दीपं दर्शयामि नैवेद्यं समर्पयामि कर्पूरनीराञ्जनदीपं दर्शयामि वायुश्वेतसहस्रयुगो संवत्सरो सर्वर्णैः निद्यास्तेवनुचरास्तव सुब्रह्मण्योगं सुब्रह्मण्योगं सुब्रह्मण्यो वनवल्ली गजवल्ली अंबिका समेत षण्मुख बालसुब्रह्मण्य स्वामिने नमः प्रदोषकाल प्रत्यक्षकर्पूरज्योतिः